Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3491 அண்ட் சப்ஜெக்ட் கோட் AL3451 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டோடையும் மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவிலே உங்களுக்கு K-மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்காரிதம் பற்றி சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா யூனிட் 1, 2, 3ல இருக்க கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷினோட ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். AMLலையும் பார்த்துக்கலாம், மிஷின் லேர்னிங்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிளஸ்டரிங் அப்படின்னாலே குரூப்பிங்னு தெரிஞ்சிருச்சு. அதில் ஒரு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் என்னெல்லாம் மாதிரி அல்காரிதம் இருக்கும் தான் இந்த யூனிட்லலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் ஃபர்ஸ்ட் சிம்பிளாக யூஸ் பண்ணுற அல்காரிதம் K-மீன்ஸ் கிளஸ்டரிங். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லேர்னிங் டெக்னிக் என்னன்னா ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்வோம். ஹைரார்கி அப்படின்னா என்ன? நம்ம ஒரு ஆர்டரில் ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் எப்படி வரும், இதுக்கு முன்னாடி யார் இருந்தா, அதுக்கு முன்னாடி யார் இருந்தா, அதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு ஒரு வரிசையில் நம்ம சொல்றது தான் ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் is an unsupervised learning technique that groups data into the hierarchy of cluster based on similarity. இங்கே ரெண்டுலையுமே எந்த கிளஸ்டரிங் எடுத்துட்டாலும் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு கிளஸ்டரிங் குரூப்பிங் பண்ணுறோம் அப்படின்னாலே மெயின் திங் அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா சிமிலாரிட்டி. ஒரே மாதிரி இருக்கிறது தான் நம்ம கிளஸ்டரிங் பண்ணுவோம். ஸோ இட் பில்ட்ஸ் த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்றதுக்கு இதுக்கு பேருனா டென்ட்ரோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டென்ட்ரோகிராம் யூஸ் பண்ணி கிளஸ்டரிங் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இது என்னெல்லாம் தேவைன்னா டஸ் நாட் ரெக்வயர் ப்ரீ செலக்டிங் த நம்பர் ஆஃப் கிளஸ்டர். எத்தனை கிளஸ்டர் நம்ம பண்ணலாம்னு முன்னாடியே தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இதில் ரெண்டு விதமான டெக்னிக் இருக்குது ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்கில். ஒன்று அக்ளோமரேட்டிவ், இன்னொன்று டிவிசிவ். இந்த ரெண்டும் என்னென்னா அக்ளோமரேட்டிவ் அப்படின்னா என்னென்னா பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். டிவிசிவ் அப்படின்னா பிரிச்செடுக்கிறது, அப்போ டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்கை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? இது மெயினாக காமனாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு, அதாவது நம்ம டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய டேட்டா செட்டை வியூ பண்ணி பார்க்கறதுக்கு, பேட்டர்ன் டிஸ்கவரி, எந்த மாதிரி சேம் பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம எந்த மாதிரி விதமான ஒவ்வொரு டேட்டா செட்லையும் எந்த விதத்துலலாம் பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணுவோம். ஓகே? ஸோ இது மெயினாக பேட்டர்ன் ரெகக்னிஷனுக்கு, கஸ்டமர் செக்மெண்டேஷனுக்கு, இமேஜ் குரூப்பிங்காக தான் யூஸ் பண்ணுது. ஸோ இதில் மெயின் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் வந்து டென்டோகிராம் வைஸ் இருக்குன்னு இருக்கும். அந்த டென்டோகிராம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ ஃபேமிலி ட்ரீ ஃபார் கிளஸ்டர். ஸோ இதுதான் டென்டோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் இவங்களுக்கு அடுத்து இவங்க, இவங்களுக்கு அடுத்து இவங்கன்னு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் வரதுக்கு பேர் தான் டென்டோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ஷோஸ் ஹவு இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் டேட்டா மெர்ஜ் டுகெதர். எப்படி ஒவ்வொரு டேட்டாவும் தனித்தனியாக இருக்க டேட்டாவும் குரூப்பிங் ஆகுது, என்ன மாதிரி செப்பரேட் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு பேர் தான் டென்டோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் பாருங்க, at the bottom of the dendrogram the points வந்து கொடுத்துருக்காங்க PQ, RS, TUன்னு சொல்லி. இது எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. அது ஒவ்வொன்றும் அதுக்கப்புறம் குரூப் ஆகுது. அது எப்படி குரூப் ஆகுது, எந்த மாதிரி சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ல குரூப் ஆகுது அப்படின்னு நம்ம கொடுக்கறது தான் இந்த டென்டோகிராம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங். எந்த மாதிரி டைப்ஸ்னு சொல்லிட்டேன், there are 2 டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அக்ளோமரேட்டிவ், இன்னொன்று டிவிசிவ். அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பாட்டம் அப் அப்ரோச் டெக்னிக். தட் மீன்ஸ் உள்ள இண்டிவிஜுவலாக இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் எப்படியெல்லாம் குரூப்பிங் பண்ணுறோன்னு கொண்டு வர டெக்னிக்கு பேர் தான் இந்த அக்ளோமரேட்டிவ் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட் இஸ் அ பாட்டம் அப் அப்ரோச் அல்காரிதம் ட்ரீட் ஈச் டேட்டா அஸ் அ சிங்கிள்டன் கிளஸ்டர். ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு டேட்டாவையும் தனித்தனி கிளஸ்டராக எடுத்துக்கும். ஓகேவா? அட் த அவுட்டர் தென் சக்ஸசிவ்லி அக்ளோமரேட்டிவ் பேர்ஸ் ஆஃப் கிளஸ்டர். தட் மீன்ஸ் அதுக்கப்புறம் அந்த செப்பரேட் பாயிண்ட்ஸை யாரெல்லாம் சிமிலராக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பேராக கிளஸ்டர் பண்ணுறது தான், மெர்ஜ் பண்ணுறது தான் இதோடைய வேலை. ஓகேவா? இதை தான் அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங்னு சொல்லுவோம். இதில் இந்த ஸ்டெப் 1 மாற்றி இருக்கு, உங்களுக்கு ரிவர்ஸில் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்டெப் 1. இது பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்றனால அடுத்து பிசியை வந்து மெர்ஜ் பண்ணுது, டிஇயை மெர்ஜ் பண்ணுது, அதுக்கப்புறம் டிஇஎஃப்ஐ மெர்ஜ் பண்ணுது, அடுத்து பிசி டிஇஎஃப்ஐ மெர்ஜ் பண்ணுது, நெக்ஸ்ட் ஏவோட மெர்ஜ் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் சிங்கிள்டன் கிளஸ்டரை, தனித்தனியாக இருக்க கிளஸ்டரை அடுத்து பேராக பண்ணி நம்ம கொண்டு வரதை அக்ளோமரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே ஸ்டெப்ஸை கிளியராக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்
ஸ்டார்ட் வித் இண்டிவிஜுவல் பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டையும் தனித்தனி கிளஸ்டராக எடுத்துக்கும். அடுத்து கால்குலேட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கிளஸ்டர், ஒவ்வொரு டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணுவோம். ஒவ்வொரு பேருக்கு இடையில எவ்வளோ இருக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் மெர்ஜ் த க்ளோசஸ்ட் ஸ்ட்ரக்சர், யார் நமக்கு பக்கத்தில் ஒரு குரூப் இருக்காங்களோ அந்த க்ளோசஸ்ட் ஸ்ட்ரக்சரோட ஒரு 2 கிளஸ்டராக இருக்கிறது ஒரு கிளஸ்டராக மெர்ஜ் பண்ணிடும். அடுத்து அப்டேட் த டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ், ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸை அப்டேட் பண்ணிட்டே வரணும், ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே வரும்ல. நெக்ஸ்ட் இதே ஸ்டெப்பை திரும்ப ரிப்பீட் பண்ணணும் எல்லா க்ளோசஸ்ட் கிளஸ்டரோடையும் நம்ம மெர்ஜ் ஆகிற வரையும். ஃபைனலாக நம்ம டெண்டோகிராம் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் பாயிண்ட். இது அக்ளோரோமேட்டிவ் கிளஸ்டரிங். நெக்ஸ்ட் ஹைராரிக்கல் டிவிசிவ் கிளஸ்டரிங், தட் மீன்ஸ் அங்கே இதுக்கு ஆப்போசிட், அங்கே பாட்டம் அப் அப்ரோச்ன்ற மாதிரி இங்கே டாப் டவுன் அப்ரோச். ஓகேவா? ஸோ டாப் டவுன் அப்ரோச் என்ன பண்ணும், ஆல்ரெடி அதுக்கிட்ட ஒரு குரூப்ல எல்லா டேட்டாவையும் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த டேட்டா எல்லாத்தையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறது தான் இந்த ஹைராரிக்கல் டிவிசிவ் கிளஸ்டரிங் வேலை. ஓகேவா? ஸோ டாப் டவுன் கிளஸ்டரிங் requires a method for splitting a cluster that contain the whole data and proceeds by splitting the cluster recursively. That means ஒவ்வொரு சிங்கிள்டன் கிளஸ்டராக பிரித்து கொண்டு வரது தான் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஹைராரிக்கல் டிவிசிவ் கிளஸ்டரிங்கோட மெயின் வேலையாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் ஆல் டேட்டா பாயிண்ட்ஸ் இன் ஒன் கிளஸ்டர், ஒரே கிளஸ்டரில் இருக்க எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் முதல்ல எடுத்துக்கும். அடுத்து ஸ்ப்ளிட் த கிளஸ்டர், என்ன மாதிரி வேணுமோ அந்த கிளஸ்டரை ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு டிவைட் த கிளஸ்டர் இன்டு 2 ஸ்மால் கிளஸ்டர். த டிவிஷன் இஸ் டைபிக்கலி டன் பை ஃபைண்டிங் த 2 மோஸ்ட் டிசிமிலர் பாயிண்ட்ஸ், எந்த பாயிண்ட்ஸுக்கு சம்மந்தம் இல்லையோ அந்த டிசிமிலர் பாயிண்ட்ஸை முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். அதுக்கடுத்து இந்த ப்ராசஸை திரும்ப அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஃபைனலாக ஒவ்வொன்றும் தனித்தனி டேட்டாவுக்கு தனித்தனி கிளஸ்டராக கொண்டு வந்துடும். ஓகேவா? இதுதான் டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இதுதான் ஹைராரிக்கல் கிளஸ்டரிங்னா என்ன, அதில் டெண்டோகிராம் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது. அந்த டெண்டோகிராம்னா என்னென்னு எழுதிட்டு அதில் இருக்க 2 டைப்ஸ்னு போட்டு ஃபஸ்ட்டு ஹைராரிக்கல் அக்ளோரோமேட்டிவ் கிளஸ்டரிங் அதோட டயக்ராமு ஸ்டெப்ஸ் என்ன ப்ரொசீஜர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஹைராரிக்கல் டிவிசிவ் கிளஸ்டரிங் அது ஃபார்ட்டு ஸ்வாட்னு எழுதிட்டு டயக்ராமு அதோட ப்ரொசீஜர் எழுதிடுவோம். ஃபைனலாக 2 மார்க்ஸ்லையோ இல்லை நமக்கு வந்து டெஃபினிஷன்ஸ்லையோ கேட்குறப்ப அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எழுதுறதுமே நல்லது தான். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே வந்து எத்தனை கிளஸ்டர் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, அங்கே எப்படி இருக்குன்னு நம்ம ஒர்க்ஸ் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஹைராரிக்கி, டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ்க்கான டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கிளஸ்டரை நமக்கு கொடுக்குது, அந்த ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சரை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ஒரு இந்த கிளஸ்டரிங் டெக்னிக்ல இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒர்க் வெல் ஃபார் ஸ்மால் டேட்டா செட், பிகாஸ் இப்படி நம்ம பிரிக்கிறப்ப கே மீன்ஸ் கிளஸ்டரிங் ஒரு லார்ஜ் டேட்டா செட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பட் இங்கே பார்த்தோம் ஹைராரிக்கல் கிளஸ்டரிங்லாம் ஸ்மால் டேட்டா செட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், ரொம்ப பெரிய டேட்டா செட்டுக்குலாம் யூஸ் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? ஏன்னா நம்மளால இப்படி ஒவ்வொன்றையும் குரூப் பண்ணிட்டு இருக்க முடியாது தனியாக. அடுத்து ஃப்ளெக்சிபிள் வித் டிஸ்டன்ஸ் அண்ட் லிங்கேஜ் சாய்ஸ், டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இது நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்மாலஸ்ட் நியர்பை டிஸ்டன்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ லிமிடேஷன்ஸ், தட் மீன்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனலி எக்ஸ்பென்சிவ், நம்ம வந்து ரொம்ப ஒஸ்ட் கேஸில் தான் இது ஒர்க் ஆகும், நிறைய இடத்துல இதை ஒர்க் பண்ண வைக்க முடியாது, லார்ஜ் டேட்டா செட்டுக்கு சுத்தமாக ஷூட் ஆகாது, அதிகமான அவுட்லேயர்ஸ் நாய்ஸ் எல்லாம் இதில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒர்க் பண்ண வைக்கிறதோ அதுலேருந்து பிரிச்செடுக்கிறதோ ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஸ்ப்ளிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா மெர்ஜ் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் ஏற்பட்டால் டோட்டல் டேட்டா செட்டுமே கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி சம் டிஸ்அட்வான்டேஜஸ்மே இருக்கு. ஓகேவா? இவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸுக்கும். தேங்க்யூ.